அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் பாடம் 27. வாங்க, அட்ஜெக்டிவ் தமிழ் பெயரடைன்னு சொல்லுவோம் இல்லையா? அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ்ங்கிறது என்னன்னா, அட்ஜெக்டிவ் எனப்படும் பெயர் ஒரு சொல். அந்த பெயர் உயிர் சொல்லின் குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. இது அந்த பால் எண் அதுக்கேற்ற மாதிரியே அமையும். ஆண்பால் பெண்பால், ஆண்பால் ஒருமை, ஆண்பால் பன்மை, பெண்பால் ஒருமை, பெண்பால் பன்மை, இதுக்கேற்ற மாதிரி மாறும். அதான் முக்கியம். இந்த பாட்டில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க, உதாரணம் பாருங்க. அவன் நல்ல பையன், அது எப்படி சொல்லுவோம்? அவ அச்சா லட்கா ஹே. ப்ளூரல் எப்படி சொல்லுவீங்க? அவர்கள் நல்ல பையன்கள். வே அச்சே லட்கே ஹை. கவனிச்சிங்களா? அச்சாங்கிறது அச்சேன்னு ஆகி போச்சு, லட்காங்கிறது லட்கேன்னு ஆகி போச்சு, ஹைங்கிறது ஹைன்னு ஆகி போச்சு. அதெல்லாம் தான் கவனிக்கணும். நல்ல என்ற குணமானது ஒருமையில் வரும்போது அச்சா என்றும், பன்மையில் வரும்போது அச்சே என்றும் உருமாற்றம் அடைந்துள்ளது. கரெக்டுங்களா? பாருங்க, அது போலவே பையன்களும் மாறி போச்சு. லட்கா லட்கே, ஹை ஹை மாறி போச்சு. இன்னொரு உதாரணம் பாருங்க. அவள் நல்ல பெண், பக் அச்சி லட்கி ஹை. அவர்கள் நல்ல பெண்கள், அது ப்ளூரலில் சொல்கிறது. அந்த வே அச்சி லட்கியாங் ஹை. இந்த லட்கி இப்படி போட்டிருக்கோம், லட்கியாங் இப்படி போட்டிருக்கோம். பழகு பழகு வந்துடும், ஒன்றும் கவலை வேணாம். இன்னும் கூட கொஞ்சம் பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இது கருப்பு நாய், ய காலா குத்தாக. இது கருப்பு பூனை, ஏ காளி பில்லிகை. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், கருப்பு தானே சொல்கிறோம், இது ஏன் இப்படி மாற்றி சொல்கிறாரு? ஏ காளா குத்தாகை, இது காளி பில்லிகை. ஏன்னா முன்னாடி சொன்னோம்ல, இந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். குத்தா நாய், அது ஆண்பால், அதனால ஏ காளா குத்தாகை. பில்லி பூனைங்கிறது பெண் பால், அதனால ஏ காளி பில்லிகை. ரைட்டுங்களா? நாய் ஆண்பாலாக குத்தா காளா, பில்லி பெண்பால் காளி. ஸோ அதனால் இந்த எண் பாலுக்கு ஏற்ற மாதிரி இந்த குணாதிசயங்களை காட்டுவதற்கு அட்ஜெக்டிவை சரியாக பிரயோகம் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் நம்ம சொல்கிற கம்யூனிகேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுவோம். அடுத்த கிளாஸ்லேயும் பார்ப்போம். வாங்க.